திமுக வந்து அரசியல் காரணத்திற்காகவே ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற மறுக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இப்படி ஒரு சட்டத்தை இயக்கிச்சா கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த நம்ம சாதி பாகுபாடு இதுல எல்லாம் நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட இந்த ஆணவ படுகொலைகள் நடக்குது இல்லையா, ஒரு சாதியினர் ஒரு நாங்கள் பெரிய ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கக்கூடியவங்க திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் இப்படி தனிச்சட்டம்லாம் கொண்டு வர மாட்டாங்க, ஒரு ஆணையம் கூட அமுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எதிர்த்தரப்புல இருந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை முறியடிக்கும் விதமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க திமுக அப்படின்னா, ஆணவ படுகொலைகளை தடுக்க முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியான KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படும்னு உறுதியளிச்சிருக்காரு. அதில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொது விஷயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய எல்லாரையுமே அந்த ஆலோசனை குழுவில் நியமித்து அவங்களுடைய அட்வைஸின் பேரில் தான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதன் பேரில் தான் இந்த ஆணையம் அதற்கான நடவடிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக KN பாஷா அதற்கு பிறகு தாக்கல் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு உறுதியை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு.